Next example 3.11, show that the equation 2x square minus 6x plus 7 is equal to 0 cannot be satisfied by any real values of x. Okay, ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனுக்கு எந்த ஒரு ரியல் வேல்யூஸுமே ரூட்டாக இருக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ எக்ஸுக்கு எந்த ரியல் நம்பருமே கொடுக்க முடியாது சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம ரூட்ஸ் வந்து ரியல் இல்லை அப்படின்னா நம்ம எதை பற்றி பேசிகிட்ருக்கோம், நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். அப்போது நாம் கண்டுபிடிக்க வேண்டியது டெல்டா, டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ. ஓகே, ஸோ அப்போது டிஸ்கிரிமினன்ட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிப்போம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ த கிவன் ஈக்குவேஷனில் a இஸ் 2, b இஸ் minus 6, c இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ அப்போ del ஈக்குவல் டு b ஸ்கொயர், ஸோ minus 6 தி ஹோல் ஸ்கொயர் minus 4 into 2 into 7. ஸோ அப்போது 36 minus 4 to 8 into 7, so 56 which is equal to minus 20 which is less than 0. ஓகே, அப்போ டெல்டா நெகட்டிவாக இருக்குது. ஸோ லெஸ் தென் 0வாக இருந்தால் நம்ம என்ன சொல்லணும், தி ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. அப்போ இமேஜினரி இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து என்ன சொல்லலாம், எக்ஸ் ஆஸ் நோ ரியல் வேல்யூஸ். ஓகே, ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ரியல் வேல்யூஸே கிடையாது. ஸோ அதனால் நாம் ப்ரூஃப் பண்ண வேண்டியது இதுதான், அவங்க சொன்னதே இதுதான். ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டு. எக்ஸாம்பிள் 3.12 question, if x square plus 2 into k plus 2 into x plus 9k equal to 0 has equal roots, find k. ஓகே, ஈக்குவல் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் ரூட் அப்படின்னாலே டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு தெரியும். ஸோ டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதில் b அப்படிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு, தட் இஸ் 2 into k plus 2 the whole square minus 4 into a x square coefficient, that is 1 into c constant 9k. ஸோ இப்போ அதை எக்ஸ்பெண்ட் பண்ணோம்னா 2 ஸ்கொயர் 4 கிடச்சிரும் இன்ட்டு இதையும் அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா k ஸ்கொயர் ப்ளஸ் 4k ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்குமா, மைனஸ் 4 into 9k. ஸோ இதில் 4 நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், k ஸ்கொயர் ப்ளஸ் 4k ப்ளஸ் 4 மைனஸ் 9k. ஓகே, ஸோ 4 into k ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 5k லெஸ் பண்ணிட்டோம்னா ப்ளஸ் 4. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, the given equation has equal roots. Okay, since the given equation has equal roots அப்படின்னா delta is equal to 0 நமக்கு தெரியும். ஸோ டெல்டாவோட வேல்யூஸ் தான் இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 4 into k ஸ்கொயர் minus 5k plus 4 equal to 0. So the 4 right side கொண்டு போயிட்டா 0 ஆயிடும். So remaining k square minus 5k plus 4 equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா minus 1 into minus 4, அப்போ ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 கிடைச்சிரும், ஆட் பண்ணால் மைனஸ் 5. ஸோ k minus 1 into k minus 4 equal to 0. So it implies k minus 1 equal to 0 or k minus 4 equal to 0. So we can have a k equal to plus 1 or k equal to plus 4. Okay. Next example 3.13, show that if p, q, r are rational, the roots of the equation x square minus 2px plus p square minus q square plus 2qr minus r square is equal to 0 are rational. இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட் என்னவாக இருக்குன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும், ரேஷ்னல் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷனுக்கு
ரூட்ஸ் வந்து ரேஷனலாக இருக்குன்னா என்ன கண்டிஷன்? ஸோ அது தெரிஞ்சால் நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்போது இதுக்கு ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரேஷ்னல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ax² + bx + c = 0. ஸோ திஸ் இஸ் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதில் ஏபிசி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இன்டிஜர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வித் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே, இதுக்கு ரேஷ்னல் ரூட்ஸ் இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? ஸோ தி ரூட்ஸ் ஆர் ரேஷ்னல் if and only if என்ன ரிசல்ட் அப்படின்னா டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ டெல்டா இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும், அந்த மாதிரி ஒரு நம்பராக இருக்கணும். எது? டெல்டா, டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ. அப்படி இருந்ததுன்னா அந்த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ரேஷ்னல் ரூட்டாக இருக்கும் அப்படின்றது ரிசல்ட்டு. ஸோ அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெல்டா கண்டுபிடிச்சிருவோம், அது பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்றதை பார்க்கும். ஸோ ப்ரூஃப். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? b² - 4ac. ஸோ உங்கள் b அப்படின்னா எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் -2p. அப்போது -2p whole square -4 into a value, x squared coefficient, that is 1, c value constant. எது கான்ஸ்டன்ட்டு? x square தவிர மீதி எல்லா நம்பர்ஸுமே என்ன தான்? கான்ஸ்டன்ட் தான். ஸோ தட் இஸ் p² - q² + 2qr - r². ஓகே, சரி, இதை இப்போ ஸ்கொயர் பண்ணிடலாம். 2 square 4, 4p² மைனஸ் உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -4p² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4q². திஸ் இஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 2 are 8qr மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4r². ஓகே, இங்கே ப்ளஸ் 4p² மைனஸ் 4p² கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங்கில் நம்ம 4 காமனாக எடுக்கலாம். ஸோ 4 இன்ட்டு q² மைனஸ் 2qr ப்ளஸ் r². ஓகே, இப்போ இது எப்படி பாருங்கன்னா q - r தி ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ஸோ அப்போ இட்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு q - r தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதான் டெல்டாவோட வேல்யூ. இது எப்படி இருக்குது பாருங்கள், விச் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா, இதுக்கு ரூட் எடுக்கலாம், கம்ப்ளீட் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். அப்போது விச் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருந்ததுன்னா, டெல்டா இருந்ததுன்னா, த ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ரேஷ்னல். ஓகே, அப்போ ஹென்ஸ் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன், given equation are rationals. Okay, hence proved. Next, example 3.14 question, prove that a line cannot intersect a circle at more than 2 points. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லைனு ஒரு சர்க்கிளை அதிகபட்சம் 2 பாயிண்ட்ஸில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இன்டர்செக்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதாவது ஒரு சர்க்கிள் எடுத்துருக்குறோம், இந்த சர்க்கிளில் பாருங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது எத்தனை பிளேஸில் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ். ஓகே, அதிகபட்சம் 2 தான். அப்போ 3லாம் பண்ணுமானா வராது. ஸோ அப்போது பண்ணாமல் கூட இருக்கலாம், இல்லை ஒரு பாயிண்டில் கூட டச் பண்ணலாம். பட் அதிகபட்சம் என்ன சொல்லலாம், 2 பாயிண்ட் மட்டும்தான். ஸோ அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஈக்குவேஷன் எடுத்து ப்ரூஃப் பண்ணலாம். அதுக்கு we take a equation of a line y is equal to mx plus c. Okay, any line, அதனால் y is equal to mx plus cங்கிற ஃபார்மெட்டை நான் எடுத்துக்கிறேன். இது ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் சர்க்கிள், the equation of a circle. ஸோ எனி சர்க்கிள் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் x² + y²
ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இது வந்து சர்க்கிள் சென்டர் அட் ஆரிஜின் ரேடியஸ் வந்து ஆர். ஓகே, எனி சர்க்கிள். இப்போது இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்யணும், சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ காமன் பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கர்வுமே என்ன செய்யணும், அந்த ஈக்குவேஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அதனால் ஐ எம் கோயிங் டு சால்வ் த ஈக்குவேஷன். அப்போது சப்ஸ்டிட்யூட் ஈக்குவேஷன் 1, அதாவது y is equal to mx plus c. இதை எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன செய்ய போகிறேன், சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போது செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன், mx ப்ளஸ் சி அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போது எக்ஸ்பெண்ட் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2mxc ப்ளஸ் சி ஸ்கொயர், இந்த ஆர் ஸ்கொயரை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும், மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஓகே, ஈக்குவல் டு 0. இப்போ இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2mc இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இன் எக்ஸுக்கு வந்து 2 வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ திஸ் ஈக்குவேஷன் cannot have more than 2 solutions. ஓகே, இதுக்கு 2 சொல்யூஷனுக்கு மேலே இருக்க முடியாது. அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 2க்கு மேலே இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலான்னா, therefore a line and a circle cannot intersect at more than 2 points. Okay, hence proved. Thank you, students.